ஆயுட கொடுத்துட்டு போனவன் வள்ளுவ பெருமகனார். அந்த வள்ளுவ பெருமகனார் வாரிசுகள் நாங்கள். எங்களுக்கு எவனும் புதிதாக வந்து அறிவிப்பு கட்டவோ ஒன்னும் செய்யவோ இல்லை. நீங்கள் மரபே அறிவு மரபு தான். தமிழ் தேசத்தோட அறிவுலக வரலாறு மட்டும் 3000 ஆண்டுகளுக்கு மேலானது. கீழடி ஆய்வு வருது, அகழ்வாராய்ச்சி முடிவு வருது. அதே போல சிந்து சமவெளி மொகஞ்சதரா அதை எடுத்தால் சங்க இலக்கியம் விட்ட இடமும் சிந்து சமவெளி தொட்ட இடம் ஒன்றுதான். அதுவும் தமிழனோட தொன்மைதான் தெரிய வருது. உலகத்துக்கு எல்லாவற்றையும் கற்று தந்த பேரினத்தின் மக்கள் நாம். நமக்கு எந்த கலவனும் எந்த தடியும் கொண்டாந்து எது நமக்கு போட்ட தேவையில்லை. நீ இதே கேரளாவிலேயோ ஆந்திராவிலேயோ கர்நாடகாவில் போய் அங்க இதே போல கடல் மறுப்பு முற்போக்கு சாதி ஒழிப்புன்னு பேசுற டைம் இருந்தா எப்படி கழுதியை கல்ல அடிச்சு கொண்டானோ அதே போல ஈவரா கொண்டிருப்பேன். தமிழ்நாட்டில் ஒன்று வரவேற்றார்கள் என்றால் இந்த மரபணு பகுத்தறிவை, முற்போக்கை, சாதி ஒழிப்பை, சமத்துவத்தை உள்வாங்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. பன்னெடுக்காக பேசி நிலம் இது. அந்த நிலத்துல எங்களுக்கு புதுசா ஒருத்தன் கற்பிக்கல. நீ ஒரு திரைப்படம் இருக்குன்னா திரைப்படத்தில் ஒருத்தவங்க ஆடுறாங்க, நடனம் ஆடுறாங்க அப்படின்னா ஒரு ஐட்டம் டான்ஸ் ஆடுறாங்க. ஒருத்தவங்க வந்து கெஸ்ட் ரோல் பண்றாங்க, ஒரு சிறப்பு தோற்றம். நீ சொல்றப்ப அவர் ஐட்டம் டான்ஸ் ஆடினாருன்னு சொல்லு, கெஸ்ட் ரோல் பண்ணாருன்னு சொல்லு. இல்லைங்க படம் முழுக்க அவர் தாங்க ஆடிக்கிட்டாருன்னு சொல்லாத. வரலாற்றை ஒரு வசதிக்கு ஏற்ற மாதிரி திரிக்காத. மொழி போடுற சொன்னா 30ல போராடினாருன்னு சொன்னா 60ல என்ன பண்ணாருன்னு சொல்லு, சேர்த்து சொல்லு. அதான் பாதியை பறிச்சுக்கிற. எவ்வளவு காலத்துக்கு ஏமாத்துவீங்க? எந்த வரலாறும் தெரியாது, அடிச்சு விடுறது வாய்க்கு வந்த போற. அதனால இனி தமிழர் நிலத்தில் இந்த கருத்தியல் விவாதங்கள் நடக்கும். பெரியாரை சுருங்க சொல்ல வேண்டும் என்றால் அன்றைக்கு காலத்திலே வாழ்ந்த ஒரு வியப்பு குறி, ஒரு ஆச்சரிய குறி, அந்த குறிதான் அவர். நன்றி, வணக்கம்.